ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனில் ஒரு அருமையான அசத்தலான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பட்டாணி கறி தாங்க நீங்கள் வந்து செஞ்சு காட்டப்படுறேன். நான் இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே குக்கர்லேயே வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொண்டு போய் வேணா செஞ்சு காட்டப்படுறேன். நான் ஸோ வீட்டில் இருக்கிற மசாலா பொருள், நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் இருந்தால் போதும். தாராளமாக இந்த பட்டாணி கறியை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அதை எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். ஸோ இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஸோ நல்லா இது வந்து பொரிஞ்ச உடனே இதோட வந்து வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்து. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு போகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா இது வந்து ஒரு பொன்னிறமாக வரும்போது ஒரு ஆஃப் டன் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அடுத்தடுத்து 1 by 1 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் 5 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பெருசாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 டேபிள் டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக வந்து வெஜிடேரியன் டிஷ்க்கெலாம் வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக போட வேண்டாம். ஸோ கம்மியாகவே நீங்கள் போட்டிங்கனாலே போதும், ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 டேபிள் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை நல்லா எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த உப்பெல்லாம் போட்டு நல்லா சீக்கிரம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் டக்குன்னு வெந்துடும். ஸோ நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 1 by 1 வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இது வந்து ஜீரகத்தூள் இல்லைன்னா மிக்சியில் வந்து லைட்டாக பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஃபஸ்ட்டு போடுவேன், பட் இப்போ கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ 1 டீஸ்பூன் வந்து எனி பிராண்ட் கரம் மசாலா, நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே தான், வீட்டில் நம்ம வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து ஆயில் வந்து நல்லா சைடில் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நைட்டு ஊற போட்ட இந்த பட்டாணி, இது வந்து 1 கப்பு பட்டாணி, காஞ்ச பட்டாணி, அந்த ஊற போட்ட தண்ணியோடையே அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ அது கூட ஒரு 300 ml தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 750-800 ml தண்ணி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது காஞ்ச பட்டாணி வந்து உங்களுக்கு வேகணும் இல்லையா, வெந்து நமக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். ஸோ கெட்டியாக தான் வரும் இது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு. பட் உங்களுக்கு வேண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து உப்புலாம் இப்போ இந்த டயத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா இப்போ நம்ம வந்து கொதிக்க விட்ருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு நல்லா வெயிட் போட்டுடலாம் அதில். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு இது வேக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து நல்லா அடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து வெயிட்டு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா 3 விசில் தான். ஸோ ஒரு மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. 3 விசிலில் வந்து இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். 3 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. ஸோ கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னமும் நல்லா வந்து கொடுக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட பட்டாணி கறி நல்லா சுட சுட ஆவி பறக்க பயங்கர டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பட்டாணி கறிக்கு வந்து சப்பாத்தி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்பாத்தியோட தான் இந்த பட்டாணி கறி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக நம்மளோட பட்டாணி கறி எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது நீங்களும் பார்த்தீங்க இப்போ. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து சப்பாத்திக்கு வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து சப்பாத்திக்கு மட்டும் கிடையாதுங்க. சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரசம், கர்ட் ரைஸ், பால் சாதம் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதை சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போட நியூ வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஓகே guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.